ஹலோ மக்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது LIVV மாஸ்டர்ஸ் வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பஸ்ஸில் இருந்தோம் நியூஸில் பார்த்தீங்கன்னா மோட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் ஆப்ஷன் மோட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் காய்ஸ் காமிக்கும். வெஹிக்கல் மோட் அண்ட் மேப் மோட் இது ரெண்டுத்தையும் விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆப் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கிறனால கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டைப் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நேரு டைப்பிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும் கீழே அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டு பஸ் சிமுலேட்டர் இருந்துச்சா ட்ரக் மோட் டைப் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளே போங்க. உள்ளே போன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோடிங் டேட்டான்னு கம்மி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஆனோன்னு தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போகும். லோடிங் ஆகிட்டு இருக்குது கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஆகாது, ஜஸ்ட் 1 minute கூட ஆகாது. இப்போ ஆடு வரும், உள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரக்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். எந்த மோடு வேணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வேணுங்கிறது பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் மூவ் பண்ணி காமிக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்சி வந்து லாஸ்ட்டில் இருக்கும், அது லாங் ட்ரக்னு அதான் ஆட்டோ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போய்கிட்டே தான் கைஸ் இருக்கும். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு பிடிச்சிருந்தது அந்த லாஸ்ட்டு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வாய்ஸ் அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பின்னாடி ஜேசிபி தூக்கிட்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன் காய்ஸ். இப்போ நம்ம அதனால் உள்ளே போயிடலாம் காய்ஸ் அந்த இதுக்குள்ளே. இப்போ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் காய்ஸ். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுறேன்னு கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த லிவரியும் இது ஒரு உங்களுக்கு லிவரி எப்படி அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபோல்டர் படத்தையே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். பார்த்தீங்கன்னா மீடியா ஃபயர் அப்படிங்கிற ஒரு பேஜுக்குள்ளே தான் போகும். இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் எழுத்தில் இன்சிசிக்கு அக்கௌண்ட் இருக்குது. அதை வந்து 1 டைம் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அந்த ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட வேண்டியதான். எனக்கு மேலே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 57 MBs கிட்டத்தட்ட வருது இந்த ஒரு மோடுக்கு. நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம அகைன்ஸ்ட் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த லிவரி எடுக்கணும்ல கைஸ், அதுக்காண்டி இப்போ போகிறேன். லிவரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தோடனே இது வரும். அந்த கீழே டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உள்ளே போவோம். இதுவும் அதே மாதிரி தான் கைஸ், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் இது MB கம்மி தான் டவுன்லோட் போட. உள்ளே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியா ஃபயர்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. 2 டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அதில் அந்த க்ரீன் கலர் கொடுக்கக்கூடாது, க்ரீன் கலர் இல்லாதது மட்டும் தான் கொடுக்கணும். நான் உங்களுக்காண்டி க்ரீன் கலர் கொடுத்து காமிக்கும். க்ரீன் கலர் கொடுத்தா இப்படி தான் கைஸ் போகும். அதனால் அதை விட்டுட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷனை டவுன்லோடு இருக்குல்ல கைஸ், அதை தான் இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் கைஸ். இது இப்போ உங்களுக்குள்ள போகுது. இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். இந்த ஒய் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் வந்துட்டா கைஸ், அது வந்து இந்த லிவரோட பேர். அதை வந்து இப்போ நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பேரும் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு காமிச்சிட்டு இன்னும் அந்த ட்ரக் மோடு தான் டவுன்லோட் ஆன மாதிரி இல்லை கைஸ். நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வரேன். டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ட்ரக் மோட் டவுன்லோட் ஆகலை. இந்த லிவரி மட்டும் தான், ட்ரக்கோட லிவரி தான் டவுன்லோட் ஆகிருக்கும். உங்களுக்கு எப்படி லிவரி வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் கைஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் அந்த லிவரியை பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை கூட பார்க்க வேண்டாம், இதிலே லிவரி எப்படி இருக்குன்னு சொல்லி தருவாங்க கைஸ். இதையும் பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பேஜஸ்லாம் டெலீட் பண்ணி விட்டுட்டு அகைன்ஸ்ட் நான் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தேன் கைஸ். நான் வந்து வெளியே இருந்தேன், அதனால தான் எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும் கைஸ். நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க்கு டவுன்லோட் ஆகும். ஏன்னா வெளியே இருக்கவங்களுக்கு டக்குன்னு ஏறிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துட்ருக்கேன் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிட்டுருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா 28/7 தான் டவுன்லோட் ஆகிருக்கு. அதனால் நான் கொஞ்சம் வாய்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழித்து ஆன் பண்ணுறேன் கைஸ். நீங்களும் இந்த வீடியோவை லைட்டாக
அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு, அதனால தான் என்னோடய வாய்ஸ் கொடுக்காம நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்களுக்குள்ளே போனோன்னே டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில நேரம் ஸ்லிப்பாக கூட ஆகிருக்கும். நீங்கள் இப்போ டேரெக்டாக போக வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் தான் தப்பாக விட்டோமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் மட்டும் இந்த விஷயம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடு, இன்னும் உங்களுக்கு என்னென்ன மோடு வைக்கணுமோ, லிவரி சாங் ஆட் பண்ணுறது கூட அடுத்த வீடியோ போடலான்னு இருக்குது கைஸ். நீங்கள் யாராவது ட்ரெட் கார் ஹார்ட்டாக போட்டிங்கன்னா இன்னும் பெரிய வீடியோவை எடுத்து அவங்களுக்கு அந்த சாங்கை வந்து நல்லா புரிகிற மாதிரி போடுவாங்க கைஸ். சாங் ஆட் பண்ணுறது எப்படி சொல்லி தராங்க கைஸ். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா சில பேர் வந்து பார்க்காம இப்போ தான் கேமை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காண்டி தான் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ போட்டுருக்கேங்க கைஸ். புள்ள பண்ண பார்த்தீங்கன்னா மோட் ஆப்ஷனை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் டிவைஸ் கேலரி அந்த ஆப்ஷனை கொடுக்குங்க கைஸ். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி தான் போவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபைல் காமிக்கணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக கைஸ். செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டாங்க கைஸ். 1 மினிட்ஸ். நம்ம கீழே பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ட்ரக்கோட இதுவும் இருக்கும். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் கைஸ். எனக்கு வந்து ஆனால் செலக்ட் ஆகாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணாலும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இப்படி கேம்லேருந்து வெளியே தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறம் அகெயின்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் கைஸ். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி உள்ளே போனால் தான் அகெயின்ஸ்ட் நம்ம பண்ணி பக்கத்தில் வரும் கன்ஃபார்ம். எனக்கும் சில நேரம் இப்படி தான் யூஸ் இதாகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆகாது, டக்குன்னு ஒரே ஸ்டெப்பிங்கில் வந்துடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். நம்ம தான் அதை பார்த்துக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸு மட்டும் விஷயம் கண்டெக்டில் இன்னும் வேறு எதுனா என்னென்ன வீடியோ தேவைப்படுங்க கைஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த மோட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். நான் அந்த வீடியோ வந்து போடாமல் கட் பண்ணி எடுத்துட்டேன். சில பேருக்கு இப்படி தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இம்போர்ட் எனக்கு இன்னும் வரல, அதனால் மறுபடியும் போகிறேன். நான் வந்துட்டு கைஸ். மறுபடியும் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டுக்குள்ளே போங்க. இப்போ மறுபடியும் அதே ஃபைல் தான் கைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா லாங் ப்ரெஸ் அடுத்த வீடியோ அதுக்கடுத்த வீடியோ என்ன பார்த்த போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரன் சேஞ்சிங் வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க கைஸ். உங்களுக்கு என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் செய்கிறேன் கைஸ். இப்படி தான் வரும் கைஸ். நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் 15 ரூபா அல்லது ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போகுது. இப்போ நான் உங்கள் என்கிட்ட இருக்க பஸ்லாம் காமிக்கிறேன். நான் எல்லாமே காசு கொடுத்து வாங்கினா தான், நோ ஹேக்கு. உங்களுக்கு வேணால் ஹேக்கிங் வீடியோவும் போடலாம். ஆனால் நான் ஹேக் பண்ணாமல் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டு தான். நான் கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாமல் எடுத்தது. ஆடுக்குள்ளே போகுது கைஸ். 1 மினிட்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ள தெரியும் உங்களுக்கு அந்த ட்ரக்கோட இருந்த இது. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு லிவரி மாற்ற தரலான்னு அந்த வீடியோ எதுக்கும் பார்த்துக்கோங்க கைஸ். அந்த இதில் பெயிண்டிங் படத்தை கிளிக் பண்ண உடனே ப்ரௌசர் லிவரி அப்படின்னு காமிக்கும் கைஸ். அதை வந்து 1 டைம் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர். இப்போ நீங்கள் டவுன்லோட் போட்டதுனால பார்த்தீங்கன்னா அது பிக்சரில் தான் இருக்கும். நான் பிக்சருக்குள்ளே போய்க்கிறேன் கைஸ். எப்படியும் நான் டவுன்லோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டாட்டா. அவ்வளோதான் கைஸ். இப்போ லிவரி வந்துட்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. அப்ளை APPLY. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு 15 ரூபாயா ஃப்ரீயானா 15 ரூபா கொடுத்துக்கிட்டேங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லிவரியோட ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இப்போ கேமுக்குள்ளே போகலாம்.
கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்போ நான் கேரியர் மோடு போட்டு உங்களுக்காண்டி பே கேரியர் மோட் மேப் டு மேப் 22 ருபீஸ். இந்த இன்ஸ்டாகிராம் ஆட் வரதுனால அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்பீடில் போகிற மாதிரி போட்டுருக்கோம். ஒரு ஆடாக வந்துட்டு இருந்துச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகிறோம். அதனால் அது எல்லாமே ஸ்பீடாக கொஞ்சம் போட்டுருக்கோம் கைஸ். எனி டைம் இங்கே ஆடாக வந்துட்டு இருந்துச்சு.